ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த டாப்பிக்கில் நம்ம எப்பயோ பேசியிருக்கணும், ஆனால் இன்றைக்கி தான் பேச வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ரோஹித் சர்மா அவருடைய தலைமையில் இந்திய அணி ஐசிசி ட்ராஃபியை வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரோஹித் சர்மா குறித்து காங்கிரஸ் கட்சி அதனுடைய செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது என்ன கமெண்ட் அடித்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஓவர் வெயிட்டு, அன்ஃபிட்டு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த கமெண்ட்டை அவங்க எப்போ சொல்கிறாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானை வெற்றி பெறுது, அதற்கு பிறகு தான் இந்த கமெண்ட். காங்கிரஸ் கட்சியுடைய இந்த கமெண்ட்டை ஆதரிப்பது போல் டிஎம்சி மம்தா கட்சியை சார்ந்தவரும் ஒரு சிலர் இப்படி பேச ஆரம்பித்தாங்க. இதற்கு இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக சில ஆங்கில ஊடகங்கள் காங்கிரஸ் கட்சி இந்திய கிரிக்கெட் அணி எப்பொழுதெல்லாம் ஜெயிக்குதோ இப்போ அதன் மீது ஏன் இப்படி ஒரு வன்மத்தை கேட்குறாங்க, இந்திய இராணுவத்தின் மீதும் இவர்கள் வன்மத்தை கேட்குறாங்க. இப்போ சமீப காலமாக இந்திய கிரிக்கெட் அணியும் மீதும் வன்மத்தை கேட்குகிறார்கள். இன்னும் குறிப்பாக பாகிஸ்தானை இந்தியா ஜெயிக்கும் பொழுது இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கோபம் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிரிக்கெட்டில் குண்டாக இருக்கிறது அன்ஃபிட் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் பேட்ஸ்மேனுக்கு அவ்வளவு ஃபிட்டாக இருக்கணுங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். அப்படின்னா கூட பவுலர் தான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஆங்கிள் இன்ஜுரி வந்துடும், எல்போ இன்ஜுரி வந்துடும். அதனால் அவங்க அதில் தான் ரொம்ப சிரத்தை எடுத்து இருப்பாங்க. பேட்ஸ்மேன் பெரிய அளவில் அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க, இருந்தால் கூட அதில் பெரிய அளவு கவனம் செலுத்த மாட்டாங்க. இந்த ஷாமா முகமது அன்ஃபிட், ஃபேட்டாக இருக்கிறாரு, ஓவர் வெயிட்டாக இருக்கிறாருன்னு ரோஹித் சர்மாவை இவங்க கமெண்ட் அடித்தாங்க. அதே நேரத்தில் இவங்க ஒன்றும் மறந்துட்டாங்க. இந்தியா பாகிஸ்தானை ஜெயிச்சிருக்கு இல்லையா, பாகிஸ்தானை முதல்ல இன்சமாம் உல்லக்குன்னு ஒருத்தர் இருந்திருக்கா தெரியுங்களா, அவரை பொட்டேட்டோன்னு சொல்லி ஒரு ரசிகர் கமெண்ட் அடிக்கிறப்போ அவர் பேட்டால் அடிக்க வந்த அந்த நிகழ்வெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டில் ரொம்ப புவர். அவரை ரன் அவுட் பண்ணது, ஜோன்டி ரோட்ஸ் ரன் அவுட் பண்ணது மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறது. இப்பொழுதும் அது ஃபீல்டிங்கில் அதை நீங்கள் தேடினீங்கன்னா கூகுளில் அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஜோன்டி ரோட்ஸ் இன்சமாம் உல்லக்க ரன் அவுட் பண்ணது. அந்தளவுக்கு அவர் ஃபேட்டாக இருப்பார். ஆனாலும் அவர் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் மேன் டு மேன் கம்பேரிசன் அப்படிங்கிற, ஏன்னா ஒரே காலகட்டத்தில் வந்தவர்கள் சச்சின் டெண்டுல்கரும் இன்சமாம் உல்லக்கும். அதில் கூட ஒரு வயது வித்தியாசம் இருக்குது, அதையே கூட அவங்க மூடி மறைச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் அந்த நேரத்தில் இருந்தது இன்சமாம் உல்லக்கு குறித்து சொல்லும் பொழுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அவரும் பாகிஸ்தான் பக்கத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேனாக வலம் வந்தார், இங்கே சச்சின் டெண்டுல்கர். ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் சச்சின் டெண்டுல்கரை சப்போர்ட் செய்கிறதை விட இன்சமாம் உள்ளக்கூடிய விளையாட்டை ரசித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஏன் ரசித்தாங்க, யார் ரசித்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகிறேன். ரோஹித் சர்மா குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய விமர்சனத்தை வைத்து ஆங்கிலத்தில் ஊடகங்களில் பல விவாதங்கள் நடந்தது. அது கிரிக்கெட் பாணியிலேயே அர்னாப் கோஸ்வாமி விமர்சித்ததை பார்க்குறோம். மேன் டு மேன், அதாவது ரோஹித் சர்மா வெர்சஸ் ராகுல் காந்தி. அதில் இவர் கன்சிக்யூட்டிவ் 200 அடித்தது, இவர் எப்படி டக் அவுட்டாக தொடர்ந்து அனைத்து தேர்தல்களையும் இவர் எப்படி தோல்வி அடைகிறார் அப்படின்னு கம்பேரிசன் மிக அழகாக சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது. காங்கிரஸ் எதற்காக இதை சொன்னது, இந்தியா பாகிஸ்தானை வென்ற பிறகு இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணது. இது யாரையோ ஒருத்தவங்கள திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்னு. அடுத்த கமெண்ட்டை அவங்களிடமிருந்து தான் வருது. இது யார் மேலே அப்படின்னு பார்த்தோன்னா முகமது ஷமி மேலே. என்னென்னா, ஒரு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது ட்ரிங்க்ஸ் இடைவெளியில் அவர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறார். உடனே உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு இமாம் என்ன சொல்கிறாருன்னா, இது ரம்ஜான் காலம், ரோசா, நோன்பு இருக்கணும். ஒரு இஸ்லாமியனுக்கு முதல் கடமை நோன்பு தான், நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடுறது இல்லை. நீ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற, நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா அப்படின்னு கேள்வி கேட்டது ஊடகங்களில் மிகப்பெரிய அளவு சர்ச்சையானது. அதையடுத்து முஸ்லீம் பர்சனல் போர்டு அதோடைய இமாம் உடனடியாக அவர் என்ன சொன்னார்னா, இல்லை குரானில் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது, முஸ்லீம்கள் கண்டிப்பாக நோன்பு நோக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட பயணத்தில் இருந்தால் அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. ஏன்னா இந்த கமெண்ட்டு அந்த இமாம் சொன்ன உடனே பெரிய அளவிலே ஊடகங்களில் விவாதமான உடனே
ஊடகங்கள்னு நான் சொல்கிறது நார்த் இந்தியா ஊடகங்கள், தமிழகத்தில் இதை பற்றிலாம் பேசவே இல்லை, அதை விடுங்க. ஸோ அங்கே இந்த விவாதங்கள் ஆனோடனே அதை கொஞ்சம் பெரிய அளவில் புதாகரமாக ஆகாமல் செய்வதற்காக இன்னொரு பக்கம் ஒரு சாஃப்டாக வருது. இஸ்லாமியர்களுக்கு நோன்பு நோக்கிற ஒரு கடமை இருந்தால் கூட பயணத்தில் இருந்தால் அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மாறாக ஷமியுடைய கோச் பத்ருதீன் சித்திக்னு அவர் ஆரம்ப காலத்தில் அவர் கோச்சார். அவர் சொன்னார், அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார் ஷமி, அவர் யாருங்கிறது அவருக்கு தெரியும். இதுபோல் பைத்தியக்காரங்க சொல்கிறதெல்லாம் மனசில் வாங்காமல் அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து இந்திய நாட்டின் வெற்றிக்கு அவர் காரணமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் ஒரு பரபரப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்தியா ஃபைனலில் நியூசிலாந்தோடு துபாயில் நடந்த அந்த மேட்ச்சில் ஃபைனலில் வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்ற உடனே பலரும் ட்ரெண்டு சொன்னாங்க. அதாவது இந்தியா நியூசிலாந்தை மட்டும் வெற்றி பெறவில்லை, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து, இந்தியா வெர்சஸ் ஃபண்டமெண்டல் இந்த இது போன்ற முஸ்லீம் இமாம்கள், இந்தியா வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்லாம் ட்ரெண்டு பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவிற்கு இந்திய வெற்றியின் மீதே காங்கிரஸுக்கு ஒரு அவர்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் போதே கூட இந்திய இராணுவத்தின் மீது களங்கத்தை கற்பித்தது காங்கிரஸ். இப்பொழுது இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி பெறுவதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது மிக பரிதாபக்குரிய ஒரு நிலையில் காங்கிரஸ் போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இந்தியா மீதே அவங்களுக்கு இந்த இந்திய தேசிய காங்கிரஸ், ஆனால் இந்தியா மீதே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு அதிகமாக இருக்குது. இது அடுத்த கட்டமாக இந்த இந்தியா அணி ஐசிஐசியில் வெற்றி பெற்று விட்டது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம். ஆனால் மத்திய பிரதேசில் மாவ் அப்படிங்கிற இடத்துல இளைஞர்கள் கொண்டாடி பைக்கில் போயிட்டு ஜாலியாக பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுட்டு போகிறப்ப அங்கே அந்த மாவ் பகுதியில் போகக்கூடிய ஒரு மசூதி பகுதியாக அவங்க போகும் பொழுது அங்கிருந்து கல்லெறிந்து தாக்குதல் நடத்தி பலர் காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்தவங்களும் சரி, இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவார் ஜுபைர். ஏன்னா தமிழக அரசு கூட அவருக்கு விருது கொடுத்தாங்க, கோட்டையை மாரி விருதெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவர் என்னென்னா, இல்லை இவங்க வெடி வெடித்தாங்க, மசூதி உள்ளேயே போட்டு பட்டாசு வெடித்தாங்க, அதனால தான் இது போன்ற சம்பவம் இஸ்லாமியர்கள் பதில் தாக்குதல் நடத்தினார்கள் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இமாம், அந்த மசூதியுடைய இமாம், நாங்கள் உள்ள தொழுகையில் இருந்தோம், ஆனால் இது போன்ற ஒரு ஆரவாரத்தோடு போகும் பொழுது எங்களுக்கு அது இரிட்டேட் ஆனது, அதனால் அங்கேருந்து தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்று இந்த ஃபைனலில் இந்தியா வெற்றி பெற்று வரும் பொழுது இந்த களிப்போடு இது போல் இந்துக்கள் இளைஞர்கள் இது மாதிரி டூ வீலரில் வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் மசூதியில் ஏற்கனவே கற்களை எல்லாம் கருங்கற்களை எல்லாம் அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக இவங்க வரும் பொழுது, நான் என்ன சொல்கிறேன், நாம் ஒவ்வொரு முறையும் பார்க்குறோம் இந்து திருவிழாக்கள் போது, குறிப்பாக ராமநவமி, தசரா விழா, துர்காஷ்டமி, அது போன்ற பல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரியாக இந்த மசூதி வழியாக போகும்பொழுது தான் கல்லை விட்டு அடிக்கிறாங்க. அப்படின்னா ஆல்ரெடியாக இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி இருந்தாலும் இவங்க இந்த பக்கம் வருவாங்க, நம்ம அடிக்கணும் அப்படின்னு. அதுவே பட்டாசு வெடித்தாங்க அதனால் இவர்கள் பதில் தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிறது இல்லை. சரி, இங்கே தான் அப்படின்னா மத்திய பிரதேஷ் தான் அப்படின்னா, தெலுங்கானாவில் இதே போல் இளைஞர்கள் அந்த உற்சாக மிகுதியில் ஜாலியான கொண்டாட்டத்தில் இருந்தாங்க இந்தியா வெற்றி பெற்றதுன்னு. அங்கே ஆளும் காங்கிரஸ் அவங்களாலேயும் தாங்கிக்க முடியல. இன்னும் அவங்களுக்கு என்னென்னா, இந்த ரம்ஜான் நோன்பு காலத்தில் இந்தியா தன்னுடைய வெற்றியை இப்படி கொண்டாடுவதா அப்படிங்கிறதுனால அப்படி நினைக்கிறாங்களான்னு தெரில. இந்த கொண்டாட்டம் இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா இஸ்லாமியர்களும் இந்தியா தோக்கணும் அப்படின்னு நினைக்க போகிறதில்ல. ஆனாலும் இந்த ஓட்டு அரசியல் செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குதுன்னா, இது போன்ற ரசிகர்கள், இந்திய ரசிகர்கள் இந்தியா வெற்றியை கொண்டாடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதுவும் நோன்பு காலம், இந்த நேரத்தில் இப்படி செய்யலாமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விதமான ஒரு வெறுப்புணர்வில் அந்த ரசிகர்கள் மீது லத்தி சார்ஜ் தெலுங்கானா போலீஸ் செய்தது. அதுவும் குறிப்பாக இந்த தில்சுக் நகருங்கிற இடத்துல இந்த இளைஞர்கள் கொண்டாடிய பொழுது, இந்திய வெற்றியை கொண்டாடிய போது தெலுங்கானா போலீஸ்
மிக காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதலை நடத்தியது, லத்தி சார்ஜ் செய்ததை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு இந்திய வெற்றியை ஏன் இப்பொழுது காங்கிரஸால் ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமியர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு நேரத்தில் ஓவர் வெயிட் அப்படின்னு சொன்ன ரோஹித் சர்மா இப்பொழுது நமக்கு ஐசிசி ட்ராஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ அதே ஷாமா முகமது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவிற்காக வெற்றி வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா இந்தியா முழுக்க ஒரு அவுட்ரேஜ் வந்திருக்கு, இந்தியாவின் வெற்றியை காங்கிரஸ் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பித்த உடனே ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் இப்பொழுது இந்திய எதிர்ப்பு காங்கிரஸாக மாறியிருக்கு. காரணம் அது ஒரு இத்தாலி காங்கிரஸாக மாறிடுச்சு அப்படின்னு இருந்தால் கூட இந்த அளவுக்கு கீழ்நிலையில் போக வேண்டுமா அப்படிங்கிறது தான். அரசியலை தள்ளி வச்சுட்டு விளையாட்டை கூட அவங்க ரொம்ப சீரியஸாக இந்திய வெறுப்பு மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.